ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் அப்படிங்கிற இந்த சூப்பரான சீரிஸோட எபிசோட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் அவங்க அந்த டிராகரை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே தேடியோ அது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. அங்கே வந்து அவங்க மைட் கிட்ட என் அம்மாவோட டிராகர் அதை நீங்காவது பார்த்தியா? ஆனால் உங்கள் அம்மாவோட பொருளில் தான் அந்த லேடி எப்பவோ தூக்கி போட்டுட்டாங்களே. நம்ம ஹீரோயினும் நீ தான் எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும், நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு ஆகணும், அதில் ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் கூட இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அவங்களும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு, நீங்கள் எப்போதும் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களேன்னு அவங்க கேட்க, நம்ம ஹீரோயினும் அப்போ நான் எப்போதும் எப்படி இருப்பேன்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி சத்தமாக கூட பேச மாட்டீங்க, இது என்னடா ரொம்ப இருக்கு, இது என்னோட வீடு, நான் எவ்வளோ சத்தமாக வேணாலும் பேசுவேன். அப்புறம் நீ என்னோட மெய்டு, நீ இந்த மாதிரி தலை குனிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீயும் கெத்தா இருக்கலாம். அவங்களும் மேன்ஷனுக்குள்ளே ஜியை எத்து பேசுறதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியே போயிட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஜென் ஃபேமிலியும் அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க கிடையாது. அப்புறம் ராயல் ஃபேமிலி சப்போர்ட்டும் உங்களுக்கு இல்லைன்னா கஷ்டமாயிடும். நான் மொதல் ஜென்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு யார் சொன்னான்னு அவங்க கேட்க, அதான் அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணி தானே ஆகணும். நம்ம ஹீரோயினும் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கிட்ட கூப்பிட்டு அவங்க காதில் ஏதோ ஒன்று ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ அப்படியே யாரோ ரெண்டு புது கேரக்டரை காட்டுறாங்க. கையில் ஒரு உடம்பு குட்டி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அவன் நின்றுட்டு இருக்க. இது திடீர்னு வேலை செய்யாம போச்சு, வழக்கம் போல சொதப்பிட்டானு சொல்லி அவங்க அப்படியே அதை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்க. இவங்க யாருங்கிற சஸ்பென்ஸோட அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மாஸ்க்லாம் போட்டுட்டு மாறு வருஷத்துல அந்த சென்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் அவனை விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. அவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அந்த ஜி சொல்லி தான் இதெல்லாம் பண்ண, ஆனா நான் ஜிக்கிங் கிட்ட நெருங்க கூட இல்லை, அதுக்குள்ள என்னை யாரோ அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்க. நான் கண் முழிக்கும் போது இது ஏற்கனவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு, அதான் இல்லைன்னு சொன்னா ஜி கோவப்படுவாங்களேன்னு சொல்லி நான் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணதா சொல்லி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டேன். அப்ப ஜி சொல்லிதான் ஜிக்கிங் மேல நீ பழி போட்டதா இதுல எழுதி இருக்கு, உன் கை ரேகைய வை. ஆளும் உயிருக்கு பயந்து அதே மாதிரியே பண்ண அவனுங்க டக்குன்னு அவங்க கதையை முடிச்சுட்டு அப்படியே அங்க கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோயினும் இது என்னடா புது குரூப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. அவனுங்களும் உள்ள போயிட்டு அவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண, இது யாரான்னு சொல்லி அவங்களும் அவரை பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்டே அவனுங்க அட்டாக் மோடுக்கு மாற அந்த மெயினான ஆளும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அல்லக்கைங்க கூட நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அவனுங்க மோஸ்ட்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அப்பனா இதான் ஏன்ஷியன்ட் மார்ஷல் ஆர்ட்ஸா? சரி வாங்கடா பாத்துலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட பாக்ஸிங் மூவ போட ஆரம்பிக்க அவனுங்களை அடிச்சு தள்ளிட்டு மெயின் கல்பிரிட்ட பிடிக்க போறாங்க. ஆனா அங்க நடந்த கலவரத்துல கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுது. விழ போன அவங்கள அப்படியே ஒன்னொரு மாஸ்க் வந்து அப்படியே தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோயின் அவன் கூடயும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு படிக்கட்டுல அங்க இங்கேயுமா காலை வச்சுட்டு அவங்க அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஆள் அவங்க வெப்பனை வாங்கி அவங்கள விட வேற லெவல்ல மாஸ்க் காட்டுறாரு. அந்த கேப்ல அந்த கல்பிரிட்டோ எஸ்கேப் ஆயிடுறான். அந்த மாஸ்க் வாங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. அதே நேரத்துல இப்ப இந்த பக்கம் அந்த உடம்பு குட்டி கேங் இது உண்மையிலேயே நம்ம தேர்னால காட்டுமா என்ன? இது ஒரு மேஜிக் மாதிரி, இது நம்பினா கண்டிப்பா நடக்கும். அப்புறம் பணக்காரனாகிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஆள் சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கிறத அவனுங்க பாக்குறானுங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் பேலஸ். செகண்ட் பிரின்ஸ் அவன் அம்மா கிட்ட கதறிட்டு இருக்கான். நேத்து வந்து அந்த ரெண்டு பேரும் யாருன்னே தெரியல, ஆனா நான் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிட்டேன், நம்ம ஆளுங்க தான் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி ஆள் சொல்ல, அட பாவி அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுறது? கவலைப்படாதீங்க, அவனுங்க ஃபேமிலியே என் கையில தான் இருக்கு, செத்தாலும் வாய் திறக்க மாட்டானுங்க. இப்ப அந்த சென் கொடுத்த அந்த லெட்டரை வச்சு என்ன பண்றதுன்னு ஆள் கேட்க, இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண வேணாம், நேரம் வரட்டுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாட்டின ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அவங்க ஸ்வாடனை செக் பண்ண அது பேலஸை சேர்ந்ததுன்னு சொல்ல ஆளும் நம்ம ஹீரோயினை பத்தி கேட்கிறாரு. அவங்க ராயல் அட்வைசரோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு, அவங்க அம்மா அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்புறம் இந்த ஜென் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப அவனும் இறந்துட்டதுனால இந்த மேரேஜ் பத்தியும் யாரும் இனிமே பேச மாட்டாங்கன்னு ஆள் சொல்ல, அவ்வளவுதானா? ஆளும் ஆமான்னு சொல்ல நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் அவருக்கு அப்படியே ஒரு அடியை போட்டுட்டு, அவ ஸ்கில்ஸை பாத்தில ஒரு சாதாரண பொண்ணு இந்த அளவுக்கு சண்டை போடுவாள என்ன? அப்ப நேத்து வந்தது அவங்க தானே ஆள் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாரு போல. அவர் அசிஸ்டண்டும் ஆமா பிரின்ஸ், கொஞ்ச நாளாவே சிக்கிங்கோட நடவடிக்கை எல்லாம் மாறி இருக்கிறதா அவங்க மேன்ஷனை சுத்தி அரசல் பரசலா பேசிக்கிறாங்க. நம்மாலும் அது என்னன்னு பாருன்னு சொல்ல இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் அந்த டிராகர் அப்படி எங்கதான் இருக்கும், இந்த இலிசுனை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அவங்க மேய்டு அவசர அவசரமா வந்து ஜென் இறந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அது எனக்கு எப்பவோ தெரியும், ஒரு மேய்டு ஒரு புது ட்ரெஸ்ஸோட அங்க வரேன், இன்னைக்கு பிரின்ஸுக்கான ஒய்ஃபை செலக்ட் பண்ண போறாங்க, ராயல் ஃபேமிலியை சேர்ந்த
எல்லா பொண்ணுங்களும் அங்க வந்தாகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதெல்லாம் நான் போலன்னு சொல்ல அப்பதான் அந்த இடத்துக்கு ஜீ வராங்க. என்ன பிரின்சஸ் செலக்ட் பண்ற அந்த கண்டெஸ்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒருத்திய அவரு செலக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சியான்னு சொல்லி அவங்க பட்டுக்கு வாய்க்கு வந்தது பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கண்டுக்காத மாதிரி தான் இருக்காங்க. என்னோட அம்மா ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஆனா உன்னோட அம்மா ஒரு சாதாரண மியூசிக் பார்லர்ல வேலை பார்த்தவங்க, அதுவும் ஒரு தப்பான இடங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுது. இப்ப என்ன நாங்க வந்துருவோம்ங்கிற பயத்துல தானே இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க, இதுக்காகவே நான் கண்டிப்பா அங்க வருவேன், சும்மா இருந்தவங்கள சுரிஞ்சு விட்டுறாங்க, நீ எப்படி வரேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சி அவங்க ட்ரெஸ்ஸையும் ஆட்டையை போட்டு அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயின் எனக்கு புது ட்ரெஸ்ஸும் தேவையில்ல மேக்கப்பும் தேவையில்ல, நான் அப்படியே வந்தாலே உன்னை விட நல்லதா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. வண்டி பேலஸ் நோக்கி போயிட்டு இருக்க அவங்க மெய்டு சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா இப்ப நீங்க பண்றதெல்லாம் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களும் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சொன்ன விஷயம் என்னாச்சு கண்டுபிடிச்சியா, அவங்களும் பார்க்கவா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவோட பொருள் எல்லாத்தையும் மிஸ் ஆனோட ஒரு மெய்ட் தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு, அவங்கள மேன்ஷனை விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த டிராகரை பத்தி அவங்க கூட வேலை செஞ்ச எல்லார்கிட்டையும் நான் கேட்டுட்டேன், ஆனா யாருமே பார்த்தது இல்லைன்னு தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அது ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணு, அது அப்படி எங்க பேருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. பேலஸ்ல எல்லாம் தயாரா இருக்குன்னு தகவல் வருது. அவரோட அசிஸ்டன்ட்டும் ராயல் அட்வைசரோட பொண்ணு தான் நீங்க செலக்ட் பண்ணணும்னு கிங் முடிவு பண்ணாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்க இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்மளும் அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. எல்லா நோபல் லேடிஸும் வருஷ கட்டி வந்துட்டு இருக்கேன். சீதா பிரின்ஸுக்கு பொருத்தமானவங்கன்னு சொல்லி அங்கிருந்த எல்லா பெரிய தலைங்களுமே பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இதான் கிங்கோட முடிவுன்னு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் அங்க வராங்க. எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம ரொம்பவே சாதாரணமா அவங்க பட்டுக்கும் அப்படியே கையை காலை வீசிட்டு உள்ள வரேன். ஹான் ஒரு பக்கம் பதறாரு, ஏமா நீங்க என்னமோ பண்ற, ஆனா அவங்க பட்டுக்கு போய் அப்படியே அந்த கேங்கோட ஜாயின் பண்ணிக்க. பிரின்ஸும் இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வராரு. எல்லாரும் வணக்கத்தை போட்டு ஆளை கூட்டிட்டு வரேன். ஜியையும் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்மளும் அவங்க ஸ்கில்ஸை பத்தி கேட்கிறாரு. நான் நல்லா பாடுவேன், நிறைய கவிதைகள்லாம் படிச்சிருக்கேன், ஆர்ட் ஒர்க்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உன்னால கொலை பண்ண முடியுமா? அதை கேட்டு அவங்க லைட்டா பதற ஆரம்பிக்க. நான் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவ, ஒரு கோழியை கொல்றது கூட நான் பார்த்தது இல்ல, நான் போய் எப்படி? நம்மளும் இல்ல சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நேரா போக நம்ம ஹீரோயினையும் ஆள் அப்படியே பாக்குறாரு. ஹானு சீக்கிரம் பிரின்ஸுக்கு மரியாதை செலுத்து. அவங்களும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. ஆளும் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸை பத்தி கேட்கிறாரு. அப்பெல்லாம் எதுவும் இல்ல, பாடுறது கவிதைகள்னு சொல்லிட்டு ஆள் 2 லைனை எடுத்து விட நம்ம ஹீரோயின் டக்குன்னு அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஹானு ஜி அளவுக்கு ஜிக்கிங் ஒன்னும் அவங்களோட டேலண்ட் கிடையாது பிரின்ஸ், ஆனா ஆளும் விட மாட்டாரு. ஏதாவது ஒண்ணுல உனக்கு கண்டிப்பா டேலண்ட் இருந்துதான் ஆகணும், மார்ஷியல் ஆர்ட்ஸ், சமைக்கிறது, ஹவுஸ் கிளீனிங் எதுவுமே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஆளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் அமைதியா இருக்காரு. நான் ஜிக்குங்க தான் எனக்கான மேட்சை செலக்ட் பண்றேன். யாருமே இது எதிர்பார்க்கல, அந்த இடமே லைட்டா சலசலப்பாகுது. ஆனா பிரின்ஸ் அந்த ஹோட்டல்ல நடந்த விஷயம் அதை பத்தி ஊருக்கு தெரியும், நீங்க போய் இவ்வளவு எப்படி? நம்மளும் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அந்த சென் கூட சேர்ந்து இவ தப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி அவனுங்க சொல்றானுங்க. அதை தெரிஞ்சே பண்ணலான்னு நம்மளும் கேட்க அவனுங்களால வாயை திறக்க முடியல. தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளால எப்படி ஒருத்தரை பிளேம் பண்ண முடியும்? ஆனா அவனுங்க யாருமே ஒத்துக்க மாட்டானுங்க. நம்ம ராஜ்யத்தோட கௌரவமே இதுலதான் அடங்கியிருக்கு பிரின்ஸ், இதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம அவன் சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறத வர இருந்தா நிஜமாவா? அப்பனா அவங்களுக்கான மேரேஜ் கிஃப்ட அவங்க மாத்திக்கிட்டாங்களா? சரி முதல் சென்னு சொல்றீங்களே, அவ எங்க இருக்கான்? அது அவ செத்துட்டான்னு சொல்ல ஆளோ உயிரோட இல்ல, மேரேஜ் பத்தி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கூட அபிஷியலா போடல. அப்புறம் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னதான் பிரச்சனை இருக்குன்னு ஆள் கேட்க அவனுங்களும் என்னென்னமோ சொல்றானுங்க. கடைசியில கிங்கோட அசிஸ்டன்ட் இப்ப எப்படி அங்க வராரு. பிரின்ஸ் நீங்க கன்ஃபார்மா இவங்கள தான் செலக்ட் பண்ண போறீங்களா? இந்த விஷயத்த நான் எம்பரர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டுமா? ஆளும் பண்ண சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இப்பையிலிருந்து இவதான் என்னோட வைஃப், என் மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் பணிவும் இப்பையிலிருந்து இவ மேலையும் உங்களுக்கு இருக்கணும் வாசுருதின்னு சொல்லி ஆள் அப்படியே அவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு தட்டி விட்டுறாங்க. அப்பதான் அவர்கிட்ட இருந்த டிராகரும் அவங்க கண்ணில் படுது. இது அதுலன்னு சொல்லி ஒரு செகண்ட் அவங்களுக்கு பிளாஷ் கட் ஆக நம்மளும் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அவங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே அவங்க 2 பேரும் பேலஸை நோக்கி போயிட்டு இருக்க சைட்ல நின்று அந்த உடம்பு கேங்கும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்ணு ஃபுல்லா அந்த டிராகர் மேலதான் இருக்கு. அதை எப்படியாவது எடுத்துட்டா நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ இப்ப என்ன கிரிமினலா பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க சரியா கண்டுபிடிச்சிட்டானே, வந்ததுல இருந்து என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களே என்னாச்சுன்னு சொல்லி அவங்களும் அப்படியே பேச்ச மாத்துறாங்க. ஆமா
இவ்வளவு பேர் இருந்தும் என்னதுக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்க, ஏன்னா உன் கேரக்டர் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா ஆல் மைண்ட் வாய்ஸ்ல மோசுவான் பாய்சனை சாப்பிட்டோம் எப்படி உயிரோட இருக்க, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க பேலஸ்க்கும் வந்துடுறாங்க. கிங்கோட ஆள் ஒருத்தன் வந்து எம்பரர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. நம்மாலும் பிரின்சஸ்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்ல, பிரின்ஸ் கிங் ஒன்னும் ஆர்டர் இஷ்யூ பண்ணல, அதுக்குள்ள அவங்கள பிரின்சஸ் சொல்றது சரி கிடையாது. ஆள் அப்படியே ஒரு முறப்ப போட அவனும் டக்குன்னு என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ் நான் ஓரா பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்துடுறான். நம்மாலும் அவன் அப்படியே முறப்ப போட்டுட்டு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, இவ என்னோட ஒய்ஃப் ஆக போறவ, என் அனுமதி இல்லாம இவ இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்ல, அங்க இருக்கிற மைட்ஸுக்கெல்லாம் ஹெட் மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. அவங்களும் கண்டிப்பா பிரின்ஸ், ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு, ஏன் ஒண்ணுமா உள்ள உட்காந்துட்டு இருக்க, வெளியே வா. நம்ம ஹீரோயினும் பிரின்ஸ் முன்னாடி பம்புறா, நம்ம முன்னாடி எம்புறாளான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போக, அவங்களும் ஒரு மைட் கிட்ட சொல்லி வெஸ்டர்ன் யார்டை நம்ம ஹீரோயினுக்காக ரெடி பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த இடம் நான் சொன்னதை மட்டும் பண்ணுன்னு அவங்க சொல்ல, பார்த்து பிரின்சஸ் கைய கால வச்சுட்டு ஜாக்கிரதையா இருங்க, அப்புறம் ஏதாவது டிராப்ல சிக்கிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அந்த உடம்பு கேங்கும் சைட்ல தான் மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இவ ஆளை பார்த்தா மார்ஷல் ஆர்ட்ல அவங்களுக்கு தெரியும் போல. வேலையில இறங்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். இந்த பக்கம் கிங் நம்ம ஃபோர்த் பிரின்ஸும் இப்ப அப்படியே அவரை பார்க்க வராரு. ஆனா அப்பா சிரிப்பா போட்டுட்டு, பாப்பா இந்த கேமை நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா, நம்மளும் அவசரம்னு சொல்லி இவ்வளவு தூரம் என்ன வர வச்சிருக்கீங்க, இது வெறும் கேம் விளையாடுறதுக்காகவான்னு கேட்க, அப்படியே எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வழக்கம் போல லைக் கமெண்ட் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.